எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், மூடிக்கரை பத்தி ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் அப்படிங்கிறத தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு சரி லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்கல எல்லாம் சரிதான், எவ்வளோயா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்க சம்பாத்தியம் எவ்வளவோ அதுக்கு தக்க இன்வெஸ்ட் பண்ணா போதும். இப்போ ₹1,00,000 வேணும் மாசம் அப்படின்னா, நீங்க இன்சியில் 10 to 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும். மாசம் ஒரு ₹5,000 6,000 எனக்கு போதும் அப்படின்னா, நீங்க ஒரு 2,000 3,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணா போதும். இவ்வளவுதான். சரியா? இதுக்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் எடுத்த உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் வந்து எடுத்தேன். ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுத்தேன் அப்படின்னா, ப்ராடக்ட் என்கிட்ட நிறைய இருந்தா மட்டும்தான். அதாவது நான் கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்போ அந்த பொருள் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நிறைய பொருள் என்கிட்ட இருக்கணும். அப்போ நான் நம்பினேன், கம்பெனியை நம்பினேன், இந்த பொருட்களுடைய தரத்தை நம்பினேன். நான் என்ன பண்ணேன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுத்தேன். ₹2,00,000 இன்வெஸ்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுத்ததுனால என்னால் ஷார்ட் அண்ட் டைமில் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, நிறைய பேருக்கு அந்த ப்ராடக்டாக கொண்டு போய் கொடுக்க முடிஞ்சது. அப்போ எல்லாரும் அவ்வளோ போடணுமா அப்படின்னா கிடையாது. போடணும்னு விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி ₹2,00,000 டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ புதுசாக கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 20 to 25,000 ரூபாய்க்கு மினி டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் ஹோம் ஷாப்பி அப்படிங்கிற ஒரு ஆஃபரும் வந்து கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பொருள் வாங்கிட்டு போகலன்னு என்ன செய்யறது, ₹25,000 ₹2,00,000 போட்டு அப்படின்னா நீங்கள் ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட் டேமேஜ் இல்லாமல் எக்ஸ்பிரி இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்டை வச்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா அதனுடைய வேகமே வேற மாதிரி இருக்கும். இதனால இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம், ஆனால் அதனுடைய வேகம் கம்மியாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் பேஸ்ட்டையோ ஏதோ யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, நீங்கள் யூஸ் பண்ண பேஸ்ட்டை காமிக்கிறீங்க, அவர் எனக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட்லேயோ அல்லது ஆன்லைன்லயோ நீங்க பில் போடுறீங்கன்னா மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. நீங்க எதாவது கையில வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5,000 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கி கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அவர் கேட்ட அடுத்த நிமிஷமே எடுத்து கொடுக்கலாம். மற்ற ப்ராடக்டையும் அவர் வந்து பார்ப்பார். பேஸ்டோட ஒரு சோப்பு, இது என்னது சோப்பு, ஐயோ அழகா இருக்கு, இது ஒன்று கொடுங்க அப்படிம்பார். அப்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க இந்த பிசினஸ்ல வந்தீங்க அப்படின்னா வேகமா அச்சீவ் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் கையில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லைங்க இதில் அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், கொஞ்சமாச்சும் ஒரு சிறு முதலீடாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஸ்னஸாக பண்ணுறவங்க இதில் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சுக்கோங்களேன், அவர் கையில் எப்போயுமே டெஸ்டர் இருக்கணும். டெஸ்டர் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிஷனே கிடையாது. ஒரு வீட்டுக்கு ஃபேன் ரிப்பேர் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அங்கே அவர் வந்து டெஸ்டர் இருக்கா அப்படின்னு கேட்டு செக் பண்ணுறதோ அல்லது நான் வீட்டில் இருக்க கொண்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உண்மையான எலக்ட்ரிஷியனா? அப்போ நம்ம ஏற்றுக்கிற முடியாது. அது மாதிரி நீங்கள் உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்டை காமிச்சா மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும். அதனால் ப்ராடக்டை சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ₹5,000 10,000 இல்லை ₹1,00,000 ₹2,00,000 உங்களுடைய சத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி இதில் பண்ணிடலாம். இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற கண்டிப்பு எதுவுமே கிடையாது. இது உங்களுடைய பிஸ்னஸ். பொருளாதார சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறவங்க இது உங்களுடைய பிஸ்னஸாக எடுத்து பண்ணுங்க. ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே தேவையில்லை. ப்ராடக்ட் போகலை அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணிக்கலாம், கம்பெனியில் ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம அதுக்குண்டான பணத்தையோ அல்லது அதுக்கு மாற்று பொருளோ வாங்கக்குண்டான ஆப்ஷனும் மோதிக்கரில் இருக்குது. அதனால் அதை பற்றி எதுவும் நீங்கள் உரி பண்ணிக்கிறாமல் பிஸ்னஸாக பண்ண நினைக்கிறவங்க உடனடியாக வாங்க. கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.